Thank you, Pastor, for having us here. Thank you to Pastor Chandran for organizing it. We are so excited to be here today. I want you to turn to your neighbor and say, I'm taking back what was stolen from me. என்னிடத்துல இருந்து பறிக்கப்பட்டதை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்றேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. Come on, turn to the other person and say, I'm taking back what was stolen from me. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை நான் திருப்பி எடுத்துக்கொள்கிறேன். We are in a season where God is declaring restoration over his people. நாங்க என்ன காலத்துல இருக்கிறோம்னா ஆண்டவர் இழந்து போனவைகளை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். And there are things that Satan has stolen from here. பிசாசு சில காரியங்களை இந்த இடத்துல இருந்து பறித்திருக்கிறான். We're going to call it back today. அதெல்லாவற்றையும் திருப்பி கூப்பிட போகிறோம். நம்ம திருப்பி call it back today. மறுபடியும் நம்ம அதை அழைக்க போகிறோம். I came here to tell you. நான் இங்க உங்க இடத்துல சொல்ல வந்திருக்கிறேன். Even as I was preparing yesterday, நான் இதை தயார்படுத்துகிற வேளையில நேற்றைய நாள்ல I saw the Lord restoring this church. ஆண்டவர் இந்த சபையை மறுபடியும் புதுப்பிக்கிறதை, இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறதை நான் பார்த்தேன். And I heard the Lord say, ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறதை நான் கேட்டேன். I am going to give you back. நான் மறுபடியும் இழந்து போனவைகளை உனக்கு கொடுக்க போகிறேன். Stolen. எதெல்லாம் நீ உன்னிடமிருந்து திருடப்பட்டதோ, I am going to restore to you. திருடு போன அவற்றையும் நான் rightful standing. திருப்பியுமாக நீங்க அதே இடத்துல நிற்கும்படியாக. And I saw the foundation of the church. நான் சபையின் அடித்தளத்தை நான் பார்த்தேன். And I saw honor and dignity going out of the church. சபையிலிருந்து எல்லா காரியங்கள் போறதை நான் பார்த்தேன். And the Lord said, honor is coming back. மறுபடியுமாக மகிமை வருகிறது. Dignity is coming back. நம்மிடத்துல மகிமை வருகிறது. Restoration is coming back. இழந்து போன காரியங்கள் மறுபடியும் healing is coming back. சுகம் மறுபடியுமாக வருகிறது. And joy is coming back to this house. சந்தோஷம் மறுபடியுமாக இந்த சபைக்குள்ளாக வருகிறது. It's all coming back to this house. எல்லாம் மறுபடியுமாய் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளாக மறுபடியுமாய் வருகிறது. And the Lord showed me the foundation. ஆண்டவர் அந்த அடித்தளத்தை காண்பித்தார். And I saw beautiful flowers hidden. அழகான பூக்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தேன். And I said, God, what is that? ஆண்டவர்ட்ட நான் கேட்ட, ஆண்டவரே இது என்ன? He said, it's time to bloom. ஆண்டவர் எனக்கு சொன்னார், இனி it's time to bloom again. பூ பூக்கிற காலம் மறுபடியுமாக வருகிறது. It's going to start coming alive. அது மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட போகிறது. Some things were hidden for a purpose. சில காரியங்கள் மறைக்கப்பட்டது ஒரு நோக்கத்தோட. But the Lord said, ஆனா வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, I'm bringing it out of hiding. எல்லா மறைபொருள்களையும் மறைவிடத்திலிருந்து நான் திருப்பி கொண்டு வருகிறேன். And I heard the Lord clearly say, ஆண்டவர் எனக்கு கிளியரா சொல்லுகிறதை நான் கேட்டேன். I will restore beauty back into this house. மறுபடியுமாக அந்த அழகை சபைக்குள்ளாக நான் திருப்பியுமாக கொண்டு வர போகிறேன். This place shall once again be known. This place shall once again be known. இந்த இடம் மறுபடியுமாக திரும்பி தெரிய போகிறது. As a house of prayer. ஒரு ஜெப வீடாக மறுபடியுமாக வெளியில தெரிய போகிறது. Of healing. சுகம் அளிக்கிற ஒரு இடமாக தெரிய போகிறது. Of deliverance. விடுதலை கொடுக்கிற ஒரு இடமாக தெரிய போகிறது. Of breakthrough. வாழ்க்கைகள் மாறுகிற ஒரு இடமாக தெரிய போகிறது. And I want you to sit down for some time as I share the word. நான் வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையில் நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. My key scripture this afternoon is என்னுடைய முக்கியமான வசனம் இந்த செய்திக்கு இதுதான். Joel 2:25 to 26. யோவேல் 2வது அதிகாரம் 25-26 வசனங்கள். And I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmer worm, my great army which I sent among you. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். And ye shall eat in plenty. Turn to your neighbor and say plenty. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சம்பூர்ணமாய் அதிகமாய் நிறைய. There's going to be plenty.
நிறைய சம்பூர்ணமாக உங்களுக்கு இருக்க போகிறது. You know, when God gives back, He doesn't just give back what we lost. ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கிறப்ப வெறும் நம்ம இழந்து போனவை மாத்திரம் கொடுக்க மாட்டாரு. He gives it back in a double fold measure. அவர் ரெண்டு மடங்காக shaken together. அவர் அமுக்கி குலுக்கி சரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பார். And ye shall eat in plenty and be satisfied. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக நம்ம இருப்போமா? No more will you be dry. குறைவுல நம்ம காணப்பட மாட்டோம். No more will you lack. குறைவுல காணப்பட It's மாட்டோம். coming down in plenty. சம்பூர்ணமாக வரப்போகிறது. And you shall praise the name of the Lord your God. ஆண்டவருடைய நாமத்தை நீங்க துதித்து பாடுவீங்க அந்த வேளையில. That had dealt wondrously with you. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் பார்த்து நீங்க துதிப்பீங்க. And I want you to hear this. இதை நீங்க கேட்க நான் விரும்புகிறேன். Read that line. It says, and my people will never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு And போவதில்லை. I am prophesying over this house today. My people, you will never be ashamed again. நான் இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். இனிமே நீங்க ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. The Hebrew word here for restore is shalom. Shalom. ஹீப்ரூ வேர்ட் ரெஸ்டோரேஷனுக்கு நம்ம திருப்பி எடுக்கிறதற்கு ஹீப்ரூ வார்த்தை வந்து ஷலாம். To make whole, complete, restore, repay, recompense or make amends. ரெஸ்டோர்மென்ட் அப்படி செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா மறுபடியும் இழந்து போகவை பெற்றுக்கொள்கிறது, அது திருத்துகிறது, அது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறது. It's not just half. Restoration is not half. வெறும் அரைவாசி தூரத்துல நம்மளுக்கு பெற்றுக்கொள்கிறது கிடையாது. ரெஸ்டோர் பண்றது It's whole. முழுமையாக அதை பெற்றுக்கொள்கிறது தான். அது முழுமை அடைகிறது தான். When God restores, it's complete. ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாருன்னா அது முழுமையாகவே நம்முடைய வாழ்க்கையில முழுமைப்படும். I don't have a half God. எனக்கு கூட எனக்கு தெரியாது. அரைவாசி தூரத்துல உதவி செய்கிற ஆண்டவர் எனக்கு தெரியாது. My God does not go half the way. ஆண்டவர் வெறும் அரைவாசி தூரத்துல வருகிற ஆண்டவர் கிடையாது. He goes all the way. அவர் முழு தூரமும் வருகிற ஒரு தேவன். He's not a God who gives you back just one piece. அவர் வெறும் ஒரே ஒரு பீஸ் கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. No, he's not that God. அவர் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. Guess what? He gives you the entire package. அவர் அந்த முழு பேக்கேஜையும் உங்களுக்கு தருகிறார். And that's what's coming back to this house. அதுதான் இந்த ஸ்தலத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் வரப்போகிறது. I just want to tell you some of the things that God restores. நான் இன்னும் சில காரியங்கள் என்னெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு மறுபடியும் பெற்று கொடுக்க போகிறாருன்னு நான் சொல்ல போகிறேன். Time and years. God redeems lost time, turning hardships into a testimony. ஆண்டவர் இழந்து போன நேரங்களை, இழந்து போன வருஷங்களை, சாட்சிகளை ஆண்டவர் மறுபடியுமாக அந்த வேளைகளை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். Joel 2:25 says, I will restore to you the years that the locust had eaten. யோவேல் 2 இப்படியாக சொல்லுகிறது, அந்த பூச்சிகள் பட்சித்த வருஷங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்பி தரப்போகிறேன். Not just year but years. வெறும் ஒரு வருஷத்தை குறிக்கல, அநேக வருஷங்களை குறிக்கிறது. The Lord showed me 3 years for this church. ஆண்டவர் இந்த The last 3 years have been tough for this church. இந்த சபைக்கு கடந்த 3 வருஷம் Guess what? Restoration is coming back to this church. He's giving you back years. உங்களுக்கு அந்த இழந்து போன வருஷங்களை கொடுக்கும்படியாக, Help and strength. உதவியும் பலனும் உங்களுக்கு உண்டாகும்படியாக. Many of you have felt tired and weak and lonely. அநேகர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, டயர்ட் ஆயிட்டீங்க, தனிமையாக யோசிக்கிறீங்க, and disturbed. ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள ஆளாய் இருந்திருப்பீங்க. But God is giving you back help today. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். Joy and peace. சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். Psalms 51:12 says, restore unto me the joy of thy salvation and uphold me
free spirit. சங்கீதம் 51:12 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பி தருகிறவர் எனக்கு அப்படின்னு சொல்லி. The kind of joy and peace God gives, ஆண்டவர் தருகிற சந்தோஷமும் சமாதானமும் no man can give you. எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்க No முடியாது. people can give you. எந்த ஒரு ஜனத்தினாலையும் No government can give you. எந்த ஒரு கவர்மெண்ட்னாலையும் It only comes from God. ஆண்டவரிடத்துல மாத்திரம் தான் வரும். Honor and reputation. மரியாதையும் கனமும். I saw this house இந்த ஆலயத்தை நான் பார்த்தேன். and I saw a lot of arrows flying towards the house. இந்த ஆலயத்தை நோக்கி अनेक அம்புகள் வருகிற மாதிரி நான் பார்த்தேன். And I saw the Lord step in ஆண்டவர் அதற்கு எழும்பி நிற்கிறதை பார்த்தேன். and remove these arrows. இந்த எல்லா அம்புகளையும் எடுத்து போட்டதை பார்த்தேன். And he said, I'm giving back honor and dignity to this house. ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலத்துக்கு மறுபடியும் அந்த மரியாதை அந்த கனத்தை நான் கொண்டு வர போகிறேன். And during worship today, ஆராதனை வேளையில I saw angels positioned all across this house. தேவதூதர்கள் இந்த ஆலயத்தை சுற்றிலும் நிற்கிறதை நான் பார்த்தேன். And I was reminded of the story இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது. when Elisha looked at his servant and said, எலிஷா அவருடைய வேலைக்காரனை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். he said in 2 Kings 6:15, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். when the servant of the man of God got up and went out early the next morning, an army with horses and chariots had surrounded the city. Oh no, my lord, what shall we do? The servant asked. இவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். The prophet answered, இப்படியாக அந்த தீர்க்கதரிசி பதில் சொல்லுவார், don't be afraid. நீ பயப்படாதே. Those who are with us are more than those who are with them. நம்மளோட இருக்கிறவங்க அவங்களோட இருக்கிறவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். And Elisha prayed, open his eyes, Lord, so that he may see. Then the Lord opened the servant's eyes, and he looked and saw the hills full of horses and chariots of fire all around Elisha. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். And I'm here to tell you this morning, இந்த சாயங்கால வேளையில உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன், you are not alone. நீங்க தனியா இல்ல. You have never been alone. நீங்க எப்பவுமே தனியா இருந்தது இல்ல. Chariots of fire have been surrounding this place. தீ நிறைந்த குதிரைகள், The Lord has been here surrounding this entire place. ஆண்டவர் இந்த இடத்தை முழுவதுமாக சுற்றி இருக்கிறார் அவருடைய அக்கினி நிறைந்த ரதங்கள்னால. And I feel like over the last 6 months, இந்த கடைசி 6 மாதங்கள் நான் உணர்கிறேன், the Lord is ready to transition the church to complete restoration. ஆண்டவர் இந்த சபையினுடைய முழுமை அடைகிறதற்கு, அவர் இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு தயாராக ஆயிட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். And today I want to share with you 4 key points இன்னைக்கு 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல on விரும்புகிறேன். how to receive your complete restoration. எப்படி அந்த ரெஸ்டோரேஷனை நீங்க பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட் சொல்ல போகிறேன். I can stand here and decree a word and declare a word. நான் இங்க நின்னுட்டு உங்களுக்கு நான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் உரைக்க முடியும். But sometimes there are steps that you got to take to contend for your complete restoration. ஆனா சில வேளைகள்ல நீங்க சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கு அந்த ரெஸ்டோரேஷன் முழுமை அடைவதற்கு. Walk around Jericho walls 7 times. எரிகோ மதிலை சுத்தி 7 வாட்டி நடங்க. Dip in the water so many times. ஆத்துல இத்தனை முறை முங்கி எழுங்க. There are certain things you as a church got to do to come into complete restoration. சபையாகிய நீங்க சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கு அந்த முழுமையான ரெஸ்டோரேஷனை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக. Number 1, முதலாவது, shift
your thinking and stand firm in faith. உங்களுடைய சிந்திக்கிற விதத்தை நீங்க மாற்றி நீங்க உங்களுடைய சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகணும். Each one of you need to know who is with you. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உணரணும் யார் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. If Satan can affect your mind, பிசாசு உங்களுடைய சிந்தனைய பாதிக்க முடியுமே ஆனால் he has already got you. அவன் உங்களை ஏற்கனவே பிடிச்சிட்டான்னு அர்த்தம். The greatest battlefield in life is your mind. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய போராட்ட பகுதி எதுன்னா நம்முடைய சிந்தனை தான். The enemy's first attack is not on your circumstances, it's on your thoughts. பிசாசு முதல்ல நம்மள தாக்குற இடம் எதுன்னா நம்முடைய சூழ்நிலை கிடையாது, நம்முடைய சிந்தனை. If he can convince you that you'll never get back what was stolen, you will start to believe it. பிசாசு உங்களை நீங்க இழந்து போனவைகளை நீ திருப்பி பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு உங்களை நம்ப வச்சானா அந்த பாதையில தான் நீங்க போவீங்க. அதை தவிர நீங்க அதல இருந்து எழும்ப முடியாது. And your faith will weaken. உங்களுடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். You must get up every morning. ஒவ்வொரு நாள் காலையில நீங்க எழும்பணும். Stand firm in faith. உங்களுடைய விசுவாசத்துல வேரூன்றி நிக்கணும். And say, I am going to be restored. நீங்க சொல்லணும், My church is going to be restored. My pastor is going to be restored. My family is going to be restored. Because guess what? God is with me. I shall never fail. ஹalleluya. நீங்க சொல்லணும், என்னுடைய சபையை நான் எழும்ப போகிறேன், என்னுடைய பாஸ்டர் எழும்ப போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல நீங்க எழும்பணும். When David stood in front of Goliath, தாவீது வந்து கோலியாத் முன்னாடி நிக்கும்போது he didn't stand there and say, oh, I have these stones, I only have this, I have that. No, he said, I have these stones and I come to you in the name of the Lord. தாவீது வந்து கோலியாத் முன்னாடி நின்னு புலம்பல, எனக்கு 5 கல்லு மாத்திரம் தான் இருக்கு இந்த ராட்சசனை கொல்றதுக்கு. அவன் நினைச்சான் என்கிட்ட 5 கல் இருக்கு, நான் இவனை கொல்ல போற இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நின்னா அவனுக்கு முன்னாடி. You got to shift your thinking if you want to see a change. மாற்றங்களை நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய சிந்தனை மாறுறது அவசியமானது. 1 Corinthians 16:13 says, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, be on your guard. நீங்க கவனமாக இருங்க. Stand firm in faith. விசுவாசத்துல உறுதியாக இருங்க. Be courageous. நல்ல உற்சாகத்தோட இருங்க. Be strong. நல்ல நம்பிக்கையோட ஸ்ட்ராங்கா இருங்க. I have always had this picture in my mind. என்னைக்கும் எனக்கு இந்த ஒரு பிக்சர் என்னோட மைண்ட்ல இருக்கு. And one morning my daughter fell very sick. ஒரு மார்னிங் என்னோட மகள் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. And she had some sort of infection in her mouth. அவளுடைய வாயில ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. And I started to get really scared. எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. And from the time we had my daughter, we struggled with some sort of sickness. என் மகள் பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒரு சிக்னஸோட நாங்க கஷ்டப்பட்டோம். And so that morning I remember sitting on the bed. அப்ப அந்த காலை வேளையில அந்த பெட்ல உட்கார்ந்தது ஞாபகம் வந்துச்சு. And fear started to grip me. எனக்கு ஒரு விதமான ஒரு பயம் என்னை பிடிக்க ஆரம்பிச்சது. And my mind started to say, what if something happens? என்னோட சிந்தனையில நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஏதாவது ஒன்னு ஆயிருச்சுனா என்ன நடக்கும்? And I just sat there and I said, God, help me. அங்க உட்கார்ந்துட்டே நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. And the Lord said, stand up, Grace. ஆண்டவர் எனக்கு சொன்னார், எழும்பி நில்லு கிரேஸ். Do you not know who I am? உனக்கு தெரியாதா நான் யார் அப்படினு சொல்லி? I am your God. நான் தான் உன்னுடைய தேவன். Won't I protect you? என்னால உன்னை பாதுகாக்க முடியாது. Won't I protect your children? உன்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்க மாட்டேனா? Won't I protect your family? உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்க மாட்டேனா? And the Lord said, know your stance. Know who is with you. Know who is fighting with you. அப்ப யார் உன் பக்கத்துல இருக்கறா? யார் உன்னை பாதுகாக்கறா? யார் உனக்காக யுத்தம் செய்கிறான்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. And so I got up from that bed. அப்ப நான் அந்த பெட்ல இருந்து எழும்பினேன். I took the baby. நான் பேபி எடுத்துக்கொண்டு I went to the hospital. ஹாஸ்பிடலுக்கு போனேன். They kept saying she has some infection, she has this, she has that. அவங்க திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, அவளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க. And I kept saying she is healed by the blood of Jesus. My baby is going to come out completely victorious. I don't care what they say because I know who my God is. ஆனா நான்
going into a battle, ஒரு யுத்தத்துக்கு நீங்க போகிறப்போ you're not going alone. நீங்க தனியா போகல. You may not see it, நீங்க அத பார்க்க யார் இருக்கான்னு பார்க்க தான் முடியாது. but angels are going behind you. ஆனா தேவன் They're walking beside you. They're walking in front of you. They're clearing out the way for you to receive your breakthrough and healing. உங்களுக்கு முன்பாக பாதைகளை அவங்க சுத்தம் செஞ்சு நீங்க போகும்படியாக அவங்க உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறாங்க. Never think you are alone. என்னைக்கும் நீங்க நினைக்காதீங்க நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. Shift your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ளுங்க. Say, God, I know you are with me. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் என்னோட I will இருக்கீங்க. walk into that interview knowing you are with me. நான் அந்த இன்டர்வியூ ரூமுக்குள்ள போவேன், நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு I will go to that doctor's appointment knowing that you are with me. நான் டாக்டர் அப்பாயின்மென்ட்க்கு போவேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீர் என்னோட கூட I வருகிறீங்க. will stand in that review meeting knowing that you are with me. அந்த ரிவ்யூ மீட்டிங்குள்ள நான் போவேன், ஏன்னா நீர் என்னோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். Change your thinking. அதனால உங்களுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ளுங்க. I want you to lift your hands this evening. உங்களுடைய கைகளை நீங்க இந்த வேளையில உயர்த்துங்க. Say, I take every thought captive எல்லா சிந்தனையை நான் சிறைப்பிடிக்கிறேன். to the obedience of Christ. இயேசுவினுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள நான் பிடிக்கிறேன். I reject fear. நான் எல்லா பயங்களையும் நான் I reject doubt. எல்லா டவுட்ஸையும் I reject unbelief. எல்லா அவிசுவாசத்தையும் ரிஜெக்ட் பண்றேன். I choose to stand firm in faith, நான் விசுவாசத்துல உறுதியாக நான் நிற்க நான் விசுவாசிக்கிறேன். knowing that my God is with me. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அதை நான் அறிந்து கொள்கிறேன். Amen. ஆமென். The second point is இரண்டாவது பாயிண்ட், coming out of agreement with the demonic schemes. எல்லாம் பிசாசினுடைய கட்டுகள்ல இருந்து வெளியில வருகிறது. Some of us have come into agreement with things that were spoken against us. சில பேர் நம்மளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட காரியத்தோட நம்மளும் அக்ரி பண்றோம், அதுக்கு நம்ம சரின்னு சொல்லி ஒத்தாசை பண்ணுகிறோம். Sometimes we can do this knowingly or unknowingly. சில வேளைகள்ல அதை தெரிஞ்சு நம்ம பண்ணலாம், இல்ல சில வேளைகள்ல நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். Oh, something happened, so now I'm going to die. ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால நான் மரிக்க போறேன். Oh, my visa was rejected, so now I'm just never going to apply again. என்னோட விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால நான் இனி அப்ளையே பண்ண மாட்டேன். I will go back to India. நான் இந்தியாக்கே திருப்பி போயிடுறேன். The doctor said this, so I come into agreement with it. டாக்டர் இப்படி சொன்னாங்க, அதனால நானும் அதுக்கு சரின்னு சொல்றேன். I want to tell you today நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் that sometimes, we think it's witchcraft. சில வேளைக்கு நம்ம நினைப்போம் இதெல்லாம் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி. We think in India witchcraft is very common. இந்தியால எல்லாம் witchcraft ரொம்ப பில்லி சூனியம்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். Every other prayer request is please pray for me for witchcraft. ஒரு prayer pointக்கு அடுத்த prayer point வருகிறது, இந்த பில்லி சூனியத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. Somebody has done something to me. யாரோ ஒருத்தவங்க எனக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டாங்க. But guess what? ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியணும், sometimes it's not other people, it's our mouth. சில வேளைகள்ல இது மற்றவங்க கிடையாது, நம்மளோட வாய் தான் அப்படியாக இருக்கும். We come into agreement with things that are not of God. நம்ம ஆண்டவருடைய காரியம் இல்லாதவைகளோட நம்மளுடைய வாயினால அதை அறிக்கை செய்யறதுனால அதோட ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ணிக்கொள்கிறோம். I remember when I was very sick. ஒரு நாள் நான் ரொம்ப சிக்கா இருந்தப்போ, I had my daughter and I had sepsis infection and I was extremely sick. என்னோட மகள் பிறந்த வேளையில எனக்கு sepsis infection இருந்துச்சு, அதனால நான் ரொம்ப சிக்கா இருந்தேன். And I was on my deathbed. நான் ரொம்ப மரண படுக்கை அளவுக்கு நான் இருந்தேன். And I shared this morning in the service in Pastor Chandran's church. நான் இந்த காரியத்தை பாஸ்டர் சந்திரன் சர்ச்ல கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். And I was laying in that bed. It was the 4th time I had been admitted. அந்த பெட்ல நான் படுத்திருந்தேன், 4வது முறையா நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டேன். The first time was to have the baby. முதலாவது குழந்தை பிறக்கிறதுக்காக. The second time was to take out infection. இரண்டாவது இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்றதுக்காக. The third time was to take out a gallbladder that had got infected because of the sepsis infection. மூணாவது gall bladder எடுக்கிறதுக்காக ஏனா இன்ஃபெக்ஷன் ஆனதுனால. And the 4th time was because of all the surgeries that had happened the 3 times before. I had scar tissue stuck in my small intestine
that had got me into the hospital again. இப்போ இந்த மூணு காரியத்துல நடந்த எல்லா சர்ஜரிஸ்னால என்னுடைய வயிற்று பகுதியில நடந்த காரியத்தினால மறுபடியும் ஹாஸ்பிடல்ல And I was so frustrated. இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். I was so disappointed. நான் ரொம்ப அத குறிச்சு எல்லாம் ரொம்ப சோர்ந்துட்டேன். I said, God, I'm praying for people. I'm prophesying over people. I am ministering to people. And what is happening to me? நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி ஆயிருச்சே. And I had so many people pray over me. அநேக ஜனங்க எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. I had pastors, top leaders from around the world call and pray for me. நிறைய போதகர், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லா உலகத்துல இருந்தெல்லாம் எனக்காக ஜெபித்தாங்க. I had prophets from all across the world speak over me. உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல இருந்தெல்லாம் தீர்க்கதரிசி என்னுடைய வாழ்க்கையில அவங்க பேசினாங்க. And a couple of days before that, a prophet had called my brother and said, there is a lot of witchcraft over your sister. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பிக்கு ஒரு தீர்க்கதரிசி கால் பண்ணி சொல்லிருந்தாங்க, உங்களுடைய சகோதரிக்கு விரோதமா பெரிய பில்லி சூனியங்கள் இருக்கு அப்படினு சொல்லி. And honestly, I was very fed up of hearing the word witchcraft. How many of you have ever been tired of hearing something? எத்தனை பேர் நீங்க சில காரியங்களை கேட்டா உங்களுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருது? And so that morning I sat with the Lord. I was sitting on my bed and I said, God, what is wrong with me? அந்த காலை வேளையில நான் அந்த பெட்ல உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு உண்மையா என்ன பிரச்சனை? Sometimes you got to ask the question, what is wrong? சில வேளையில நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்கணும், நமக்கு உண்மையாலுமே என்ன பிரச்சனை? And so I so clearly heard the Lord say, ஆண்டவர் எனக்கு கிளியரா சொல்லுகிறதை நான் கேட்டேன். Grace, you have come into agreement with death. Grace, நீ மரணத்தோட நீ ஒரு உடன்படிக்கைக்கு நீ வந்துட்ட. And I said, God, what death? What do you mean? நான் கேட்ட, ஆண்டவரே என்ன மரணம், என்ன நீங்க சொல்றீங்க அப்படினு சொல்லி. And the Lord said, after you had your first child, உன்னுடைய முதல் குழந்தை உனக்கு பிறந்ததுக்கு பிறகு, you said something after he was born. நீ அவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை நீ சொன்ன. That has been held against you. அது உனக்கு விரோதமாக பிடிக்கப்பட்டிருக்கு. And the Lord said, after you had Nathan, my first child, உன்னுடைய முதலாவது பையன் நேத்தன பிறந்ததுக்கு பிறகு, you said something with your mouth. உன்னுடைய வாயினால நீ சில காரியத்தை அறிக்கை செய்தாய். Which was, if I ever have a C-section again, I will die. இன்னொரு முறை நான் சி செக்ஷன்ல குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு நான் மரிச்சிருவேன் அப்படினு சொல்லி. And so the Lord reminded me of that. அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகமூட்டினாரு. Let me tell you, be very careful what comes out of your mouth. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு ரொம்ப கவனமா இருங்க. Life and death is in the power of your tongue. ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவில இருக்கிறது. And so I repented. I lay there in bed. I repented. I renounced. I said, God, I'm sorry for coming into agreement with death. இப்போ நான் அந்த இடத்துல நின்னு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் அந்த மரணத்தோட ஒரு உடன்படிக்கை செய்ததற்காக என்ன மன்னிங்க அப்படினு சொல்லி ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினேன். And how did it all start? அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? With my mind. அதெல்லாம் என்னோட சிந்தனையினால ஆரம்பிச்சிச்சு. With my mind. என்னோட சிந்தனையினால ஆரம்பிச்சது. And so I lay there. I said sorry. The Lord said, I want you to start taking communion every day. அப்போ ஆண்டவர் எனக்கு நான் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீ கம்யூனியன் எடு அப்படினு சொல்லி. And so my husband and I were in the hospital and I sent someone to bring communion for us. நான் என்னுடைய கணவரும் நாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறப்போ ஒருத்தவங்களை நான் கம்யூனியனை கொண்டு வர சொல்லி அழைச்சிருந்தேன். And the Lord said, ஆண்டவர் சொன்னார், there's power in my blood. என்னுடைய இரத்தத்துல வல்லமை உண்டு. There's victory in my blood. என்னுடைய இரத்தத்துல ஜெயம் உண்டு. There's healing in my blood. என்னுடைய இரத்தத்துல சுகம் உண்டு. And so I took the communion. அதனால நான் கம்யூனியன் எடுத்துக்கொண்டேன். And I said, God, ஆண்டவரே, cleanse my body of anything that is not from you. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உம்மால இல்லாத எந்த காரியமும் என்னுடைய சரீரத்துல இருக்க வேண்டாம், என்னை சுத்திகரிங்க அப்படினு சொல்லியிருந்தேன். And so my point number 3 is, when you are going through a difficult situation, ask the Lord for a strategy.
அப்போ என்னோட மூணாவது பாயிண்ட் இதுதான். நீங்க கடினமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட திட்டத்தை கேளுங்க அதை குறித்து. Sometimes what you did in the last season is not going to work in this season. சில வேளைகள்ல நீங்க போன காலத்துல செய்த அதே காரியம் இந்த காலத்துல நீங்க செஞ்சா அது சரியா வேலை செய்யாது. How many of you are into football? எத்தனை பேர் நீங்க இங்க ஃபுட்பால் பாப்பீங்க? Come on, lift your hands. Don't be all religious. Your pastor's not going to shout at you. How many of you are into football? எத்தனை பேர் நீங்க ஃபுட்பால் பாப்பீங்க இந்த இடத்துல? உங்க பாஸ்டர் திட்ட மாட்டாங்க, கை தூக்குங்க. My son is very into Manchester City. என்னோட பையன் மான்செஸ்டர் சிட்டியோட பெரிய ஃபேன். Okay, do not boo me, but it's his choice. Man City fan. என்ன திட்டாதீங்க, அது அவனோட சாய்ஸ். அவன் மான்செஸ்டர் சிட்டி ஃபேன். அவன் Every time they go in for a game, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அந்த கேமுக்கு போறப்பலாம் they shift their game plan. அவங்களுடைய கேம் பிளானை வந்து மாற்றிக் கொள்ளுவாங்க. Have you seen that? அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? In football? ஃபுட்பால்ல நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? I was watching it one day with my son. I used to be a Manchester United fan. முதல்ல நான் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா இருந்தேன். Yeah, now I just don't follow because I don't have time, but my son is into Man City. இப்போ நான் எதுவும் பார்க்கிறது இல்லை, நான் அதுக்கு ஏற்ற நேரம் கிடையாது. ஆனா என் பையன் மான்செஸ்டர் சிட்டி ஃபேன். And so I was watching the game one night. அப்போ ஒரு நாள் அந்த கேம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். And my son is very into the player called Haaland. என்னோட பையனுக்கு ஹாலண்ட் அந்த பிளேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And so I look on the TV. அப்ப நான் அந்த டிவியை பார்த்து கொண்டிருந்தேன். And Haaland is missing. ஹாலண்ட் ஆனா அங்க இல்ல. And I said, Nathan, what happened to Haaland? அப்ப நான் நேத்தன் கிட்ட கேட்டேன், நேத்தன் ஹாலண்டுக்கு என்னாச்சு? He said, Mama, today Haaland is on the other side. இன்னைக்கு ஹாலண்ட் வந்து மற்ற சைடுல இருந்து ப்ளே பண்றான். I said, what do you mean, Nathan? அப்ப நான் கேட்டேன், என்ன நீ சொல்ற அப்படின்னு. And he said, Mama, every game they shift. மாமா எல்லா கேமுமே வேற வேற மாதிரி விளையாடுவாங்க. They shift them. அவங்கள வேற வேற இடத்துல மாற்றுவாங்க. So as I was watching the game, அப்போ நான் அந்த கேமை பார்த்து கொண்டு இருக்கிறப்போ I saw the coach standing there. கோச் அங்க நின்னுட்டு இருந்தாரு. And he said, come out. அவர் அங்க நின்னுட்டு வெளியில வா, வெளியில வா. One of the players out. வெளியில நின்னு ஒரு பிளேயரை வெளியில வர சொன்னாரு. And he said, you sit here, I'm sending someone else in. நீ இங்க உட்காரு, நான் வேற ஒருத்தரை அனுப்ப போறேன். Even a football coach knows you need a new strategy. அப்போ ஒரு ஃபுட்பால் கோச்சுக்கு கூட தெரியும் ஒரு கேமுக்கும் வேற வேற ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும்னு. It's the same with us. அதே போல தான் நம்மளும். We cannot go into a different game with the same strategy. Come on, church, you got to shift your strategy. அப்போ வேற கேமுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜியோட நம்ம போக முடியாது. நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்தணும். You got to change your game plan. உங்களுடைய கேம் பிளானை நீங்க மாத்தணும். Sometimes the Lord will tell us சில வேளைகள் ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு, in certain seasons, சில காலங்கள்ல he'll say fast and pray. உபவாசம் பண்ணி ஜெபிங்க. Some seasons he will say just keep quiet. சில காலத்துல ஆண்டவர் சொல்வாரு, அமைதியா இருங்க. Don't say anything. Don't do anything. Just keep quiet. எதையுமே பேசாதீங்க, எதையும் செய்யாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. I had this one day, and you know, if you know me, I love food. ஒரு நாள் இருந்துச்சு, எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். And the Lord said, I want you to do a 3-day fast. ஆண்டவர் சொன்னாரு, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபி. My goodness, you guys, I struggled. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். That was the time my dad will send home yummy biryani. அந்த நாள்ல தான் எங்க அப்பா எனக்கு நல்ல டேஸ்டான பிரியாணி அனுப்பிச்சு வைப்பாரு. That's the time my mom will call and say, Mama, someone has sent pork curry for you. எங்க அம்மா அப்பதான் கால் பண்ணி சொல்லுவாங்க, உனக்காக போர்க் கறி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. And I will say, God, the temptation is real. அப்போ அந்த டெம்ப்டேஷன்ன்றது ரொம்ப அப்பதான் எனக்கு உணர முடியும். But you got to give in to what God wants you to do. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை தான் நம்ம செய்யணும். Sometimes it's tough. சில வேளைல அது ரொம்ப கஷ்டம் தான். Sometimes it's not easy. சில வேளைகள் அது ஈஸி கிடையாது. I remember last year, you know, the Lord said, I want you to go to the US for some time to get restoration and healing. அப்ப லாஸ்ட் இயர் ஆண்டவர் என்னிடத்துல சொல்லியிருந்தாரு, கொஞ்ச நாளைக்கு யுஎஸ் போ, நல்லா சரி பண்ணிட்டு வரதுக்காக என்னோட ஹெல்த். And so, you know, Indians, we are so spoiled. இந்தியால நாங்க எல்லாம் ரொம்ப ஸ்பாயில்ட். And I'm very spoiled. I come from a very good home.
அப்போ என்னோட குடும்பம் நல்ல குடும்பம்னால என்ன நல்லா ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. I have a cleaner, I have a cook, I have a driver, I have everything. என்கிட்ட கிளீனர் இருக்காங்க, குக் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. I'm not spoiled, I'm blessed. ஸ்பாயில் கிடையாது, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். And so I went to the US. இப்போ நான் யுஎஸ்க்கு போனேன். My goodness, I hated it so much. அங்க போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. Every day I was in the kitchen. ஒவ்வொரு நாள் கிச்சன்ல நான் தான் செய்யணும். And my mom will laugh because I do not like to cook. எங்க அம்மா சிரிப்பாங்க கேட்டா, ஆனா எனக்கு சமைக்க சுத்தமா பிடிக்காது. You give me anything else to do, I will plan a 50,000 event. I will plan anything you want, but not the kitchen, God. என்ன பெரிய வேலை வேணாலும் நீங்க சொல்லுங்க, பெரிய ஈவென்ட் செய்யணுமா சொல்லுங்க, ஆனா சமைக்கிற வேலை மட்டும் என்னால செய்ய முடியாது. And so I was stuck in the kitchen. ஆனா கிச்சன்ல ஸ்டக் ஆயிட்டேன். After kitchen I was doing laundry. கிச்சன் செஞ்சு முடிஞ்சோனே லாண்ட்ரி செய்யணும். After laundry I was vacuuming the floors. லாண்ட்ரி செஞ்சோனே ஹூவர் பிடிக்க ஆரம்பிச்சோம். After vacuuming the floors I'm going grocery shopping for what to cook tomorrow. ஹூவர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சமையலுக்கு திருப்பி ஷாப்பிங் பண்ண போகணும். And I got fed up. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். And I said, God, I have a cook at home, I have a cleaner at home, and you've brought me to this country to do everything on my own. ஆண்டவர் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு இவங்க எல்லாமே உதவிக்கு இருக்காங்க, நீங்க இங்க கூப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. And the Lord said, you may not see it. You may not see it. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீ உன்னால அத பார்க்க முடியாது, சில வேளையில புரிந்து கொள்ள முடியாது. But I'm healing your body. ஆனா உன்னுடைய சரீரத்தை நான் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். You need this time to be restored. உனக்கு இந்த நேரம் ரொம்ப அவசியமானது, உன்னுடைய சுகத்தை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறதற்கு. And so 6 months went by. 6 மாசம் அப்படியே போயிடுச்சு. And I was still in the US. யுஎஸ்ல தான் அப்பயும் நான் இருந்தேன். And then my husband said we have to postpone our ticket. என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு, நம்மளோட டிக்கெட்டை இன்னும் நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி. To 2 more months. இன்னும் 2 மாசம் கூட. And in my head I'm thinking, my goodness, I have to be here cooking for 2 more months. என்னோட மைண்ட்ல நான் யோசிக்கிறேன், ஐயோ இன்னும் 2 மாசத்துக்கு நம்மளே சமையல் பண்ணுமா. And so I'm in the kitchen again. திருப்பியுமா கிச்சனுக்கு நான் போனேன். And I was so upset with God. ஆண்டவரோட எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு. I said, God, I'm not called to the kitchen. ஆண்டவரே, என்ன நீங்க சமையல் கட்டுக்கு நீங்க என்ன அழைக்கல. I'm called to be a prophet to the nations. Why have you put me here? நான் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா தான் நீங்க அழைச்சிருக்கீங்க, ஏன் என்ன இங்க கொண்டு வந்தீங்க? And he said, Grace, you're in training. ஆண்டவர் எனக்கு சொன்னார், கிரேஸ் நீ ட்ரெய்னிங்ல இருக்கற. You need this training to step up your game. உன்னோட அடுத்த காலத்துக்கு இந்த ட்ரெய்னிங் உனக்கு முக்கியமா தேவை. And let me tell you, உங்களுக்கு சொல்லுகிறேன், after all these months of struggle, இவ்ளோ மாசத்தினுடைய ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம், I mean, we did have fun, but for me it was a bit of a struggle. நல்ல சந்தோஷமான காலங்களும் இருந்துச்சு, ஆனா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. We are connected to a prophetic network in the US under Bishop Bill Hamon and Apostles Tom and Jane Hamon, where we got trained to be prophets. இப்போ யுஎஸ்ல ஒரு ப்ராஃபட்ஸோட எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்களோட ட்ரெய்னிங்குள்ள நாங்க இருந்தோம். And so we went to see them. அப்ப அவங்கள பார்க்க நாங்க போயிருந்தோம். There was a banquet happening. அங்க ஒரு ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இருந்தது. And then the Lord started speaking to me. ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். He said, are you ready for the nations? ஆண்டவர், தேசங்களுக்கு நீ தயாராக இருக்கிறியா? I said, yes God, I'm ready. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே ஆமா நான் தயாரா இருக்கிறேன். He said, are you sure you're ready? உண்மையாலுமே நீ தயாரா இருக்கிறியா? And so I went to meet our mentors. அப்ப எங்களை மென்டர் பண்றவங்க கிட்ட நான் பேச போனேன். And I said, Apostle Tom and Jane, Apostle Tom and Jane, I feel like the Lord is calling us higher. ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய காரியத்துக்கு எங்களை அழைக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். And this has never happened in the organization. அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. It usually takes almost 6 months to a year after you file an application to be ordained as ministers under our network.
இப்போ 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆர்டைன் பண்றதுக்கே ஆயத்தப்படுவாங்க. She kissed me on my forehead அவங்க என்னுடைய நெத்தியில முத்தமிட்டு and she said, Grace, கிரேஸ், if you are ready, நீ தயாரா இருந்தீனா we are ready to ordain you. உன்னை அபிஷேகம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். And in that moment the Lord said, அந்த நொடியில ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், this is why I brought you to the US. இதுக்காக தான் நான் உன்னை யுஎஸ்க்கு கொண்டு வந்தேன். Did it take me 9 months? 9 மாசம் எனக்கு எடுத்துச்சுதா? Did I hate the process? அந்த ட்ரைனிங் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. Did I not like it? எனக்கு அது பிடிக்கலதா? But God knew what he was doing. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார். And so 2 days later, அப்ப 2 நாளுக்கு அப்புறம் we were called into the office அவங்களுடைய ஆபீஸ்க்கு எங்களை அழைச்சாங்க. with almost 15 apostles and prophets. ஒரு 15 அப்போஸ்தல ப்ராஃபெட்ஸ்க்கு முன்பாக And my husband and I were ordained as prophets to the nation. நானும் என்னுடைய கணவரும் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டோம். But it took time. ஆனா அது நேரம் எடுத்தது. It took a different game plan. அதுக்கு வேற கேம் பிளான் தேவைப்பட்டுச்சு. If I was in India, it would not have happened. இதே நான் இந்தியால இருந்திருந்தா இது நடந்திருக்காது. But God had to bring me from India, put me in a kitchen, make me go through all the things I don't like to do. And then he said, okay, Grace, now you are ready. Stand in your position. இப்போ ஆண்டவர் என்னை இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்து கிச்சன்ல அமெரிக்கால வெச்சு இப்போ நீ தயாரா இருக்கற அப்படினா அந்த ட்ரெய்னிங்க்கு அப்புறம் என்ன விட்டாரு. Sometimes a game plan is not easy. இப்போ சில வேளையில நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். But I want to encourage you today to be obedient. ஆனா இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க அதற்கு கீழ்ப்படிந்திருங்க. Lift up your hands and say, Lord, உங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, I trust your guidance. நான் உங்களுடைய கைடன்ஸை நான் விசுவாசிக்கிறேன். I am open to new strategies. நான் புது திட்டங்களுக்கு நீங்க உங்களுடைய திட்டங்களுக்கு நான் தயாரா இருக்கிறேன். I am open to new doors. புது வாசல்கள் திறக்கிறதுக்கு நான் I am தயாரா open இருக்கிறேன். to new direction. நீ உங்களால கொடுக்கப்படுகிற புது டைரக்ஷன்ஸ்க்கு நான் தயாரா இருக்கிறேன். Give me a game plan எனக்கு புதிய திட்டங்களை கொடுங்க. so I can accomplish அதை நான் முடிக்கும்படியாக what you have called me to do. நீர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கீங்களோ அதை நான் முடிக்கும்படியாக. Amen. ஆமென். Number 4 and my final point. 4வது என்னோட ஃபைனல் பாயிண்ட், Declare God's promises over your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய நீங்க அறிக்கையிடுங்க. Like we said before, your words carry incredible power. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. Proverbs 18:21 reminds us, நீதிமொழிகள் 18:21 நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. death and life are in the power of the tongue. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. And those who love it will eat its fruit. அதை விசுவாசிக்கிறவங்க அதனுடைய கனியை ருசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The words you speak over your life have the ability to shape your reality. இப்போ நீங்க பேசுகிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை என்னென்று முடிவெடுக்கும். If you desire restoration and healing, நீங்க உங்களுக்கு இழந்து போனவைகள் வரணும் அப்படி நீங்க விசுவாசிச்சு ஆசைப்பட்டீங்கன்னா, you cannot go around and speak the opposite things. நீங்க அதற்கு விரோதமா இருக்கிற வார்த்தைகளையோ காரியங்களையோ நீங்க செய்யக்கூடாது. Even when things seem difficult, சில வேளையில காரியங்கள் கஷ்டமா இருந்தா கூட use your mouth. உங்களுடைய நாக்கை பயன்படுத்துங்க. Decree and declare his promises. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. Align yourself with his truth. அவருடைய உண்மைக்கு உங்களை நீங்க நேராக்கிக் கொள்ளுங்க. That same day when I was in the hospital, அதே நாள் நான் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ and I started taking communion, நான் எடுக்க ஆரம்பிச்சேன். the Lord also said, I want you to write 10 decrees every day and start decreeing and declaring it. ஆண்டவர் சொன்னார் 10 வாக்குத்தத்தங்களை எழுதி அதை அறிக்கை செய்ய சொல்லியேன். And so I started writing decrees and declarations. அப்ப நான் 10 அதை எழுத ஆரம்பிச்சு அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். I would speak things over my life. என்னுடைய வாழ்க்கையில அதை நான் பேச I ஆரம்பிச்சேன். decree I shall live and not die. நான் சொன்னேன் நான்
நான் ஜீவிப்பேன், நான் I மரிக்க decree மாட்டேன். my health will be completely restored. என்னுடைய சுகம் பரிபூர்ணப்பட போகிறது. I decree that I'm going to walk in freedom. நான் நல்ல சுகத்துல விடுதலையில நடக்க போகிறேன். It wasn't just empty words that I was speaking. வெறும் காலியான வார்த்தைகளை நான் I was பேசுறேன். speaking the word of God. ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுறேன். The word of God has power. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Isaiah 55:11 says, Isaiah 55:11. ஏசாயா 55 அதிகாரம் 11வது வசனம். So shall my word be that goeth forth out of your mouth. It shall not return unto thee void, but it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I sent it. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். God is not a God who lies. ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. I've never known God to lie. ஆண்டவரை எனக்கு தெரியாது, பொய் சொல்லி எனக்கு தெரியாது. The word of God is so true. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப உண்மை உள்ளது. Speak the word of God. ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க பேசுங்க. Write down declarations, write down scriptures. ஆண்டவருடைய வசனங்களை எழுதுங்க. அது ஒரு காரியங்களை எழுதுங்க. Post scriptures around your house. உங்களுடைய வீடுகளை சுற்றி வார்த்தைகளை வசனங்களை வையுங்க. Read it in the morning. காலையில வாசிங்க. Read it in the night. நைட்ல வாசிங்க. The Lord is my shepherd, I shall not want. ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு எந்த He who தீமையும் dwells கிடையாது. in the secret place of the Most High shall abide by the shadow of the Almighty. ஆண்டவருடைய மறைவில இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. வாசிங்க. And as you do this, அதை நீங்க செய்ய செய்ய you will start to see things change. நீங்க காரியங்கள் மாறுகிறதை நீங்க பாப்பீங்க. And so I left the hospital that day. அப்ப அன்னைக்கு அந்த ஹாஸ்பிடலை விட்டு நாங்க கடந்து No, the போனோம். next day the doctor came in. நெக்ஸ்ட் டே டாக்டர் வந்தாங்க. And the same doctor who said I needed a surgery, எந்த டாக்டர் எனக்கு ஆபரேஷன் தேவைன்னு சொன்னாங்களோ, he said, I don't know what has happened, but your intestine has cleared and you can go home. ஆனா அதே டாக்டர் வந்து சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா உங்களுடைய இன்டெஸ்டைன் ஹீல் ஆயிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. And I had become so famous in that hospital. அந்த ஹாஸ்பிடல்லே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். Even the amma who used to open the door would say, welcome Grace, welcome back. கதவை திறக்கிற அந்த லேடி கூட சொல்லுவாங்க, கிரேஸ் நீ வந்துட்டியா, திருப்பி வா அப்படின்னு சொல்லி All the கூப்பிடுவாங்க. nurses on all the floors I was admitted. எல்லா நர்ஸுக்கும் தெரியும், எல்லா ஃப்ளோர்ஸ்லயும் நான் அட்மிட் They ஆயிருந்திருக்கேன். knew me by name அவங்களுக்கு என் பேர் கூட தெரிஞ்சிருந்துச்சு. because I had become so famous in Manipal Hospital. மணிப்பால் ஹாஸ்பிடல்லே நல்ல ஃபேமஸ் ஆயிட்டேன் நான். Even people who used to come to visit me, என்ன விசிட் பண்ண வரவங்க கூட, they would say, oh, you're going for Grace? நீங்க கிரேஸ் பார்க்கவா போறீங்க? Yeah, she's in 9th floor, 340 room. அவங்க 9th ஃப்ளோர்ல இருக்காங்க, 349th ரூம் அப்படின்னு சொல்லி. I went out of that hospital that day அன்னைக்கு அந்த ஹாஸ்பிடலை விட்டு நான் வீட்டுக்கு போனேன். and I said, I'm never coming back. நான் மறுபடியும் நான் வர மாட்டேன். I said, God, you are faithful, I'm never coming back. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், நான் மறுபடியும் இந்த ஹாஸ்பிடலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. 1 month went by, ஒரு மாசம் போச்சு, 2 months went by, 2 மாசம் போச்சு, 4 months went by, 4 மாசம் போச்சு, 2 years have gone by, 2 வருஷமும் and guess what? I've never gone back to that அந்த hospital. ஹாஸ்பிடலுக்கு மறுபடியும் நான் போனது கிடையாது. Recently I went to visit, I went to, show my daughter. My daughter was admitted. ரீசெண்டா என்னோட மகளுக்காக நான் ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். And the lady, she saw me after so many years. அந்த லேடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தாங்க. And she said, Amma, you're back. அம்மா மறுபடியும் நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? I said, no, I'm never coming back to this hospital. நான் சொன்னேன், இல்ல நான் இந்த ஹாஸ்பிடலுக்கு மறுபடியும் நான் வரவே மாட்டேன். Because guess what? God healed me. ஏன்னா ஆண்டவர் என்னை சுகப்படுத்திட்டார். And when restoration comes from God, it is complete. It is whole. It is all around. It is not 90 degrees. It is all around healing. அப்ப ஆண்டவர் நம்மளை ரிஸ்டோர் பண்ணார்னா, ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்தினார்னா, அது முழுமையாகவே சுகப்படுத்துவார். Lift your hands. உங்களுடைய கைகளை தூக்குங்க. I say, I declare சொல்லுங்க, நான் அறிக்கை செய்கிறேன். that every promise of God ஆண்டவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் over my life, என்னுடைய வாழ்க்கையில, over my family's என்னுடைய life, குடும்பத்துடைய வாழ்க்கையில, over my health, என்னுடைய சுகத்துல, over my church என்னுடைய சபையில is coming to pass. அது எல்லாம் நிறைவேற My போகிறது. restoration is complete.
ரெஸ்டோரேஷன் முழுமையடைய My போகிறது. restoration is now. என்னுடைய ரெஸ்டோரேஷன் இப்போ. I receive all that God has for me. ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். Amen. ஆமென். I want you to stand up. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். And we're going to sing a beautiful song. ஒரு அழகான ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். And then I'm just going to do a few prophetic call outs. அதுக்கப்புறம் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். Lift your hands and sing. கைகளை உயர்த்தி பாடுங்க. அந்நிய பாஷைகள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்நிய பாஷைகள்ல பேச ஆரம்பிங்க.